ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டெலிஷியஸ் ஃபுட்ஸில் என்னோடய ஃபேவரட்டான ஸ்வீட் தாங்க பால் கொல்கட்டை. நல்லா க்ரீமியாக சூப்பராக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செஞ்சிடறேன்னு பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடலப்பருப்பு உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அது விசில் போகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இது உருட்டுறதுக்குள்ளே நம்ம கடலப்பருப்பு வெந்திருக்கும். அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிக்கும் போது நம்ம உருட்டி வச்சுருக்க பச்சரிசி உருண்டைகளை இதோட சேர்த்துட்டு ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு கரைச்சி இதோட ஊற்றிடலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு வெள்ளைப்பாகு காய்ச்சி ஊற்றிட்டு பொடித்த சோம்பு துருவின தேங்காவையும் சேர்த்தா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான க்ரீமியான பால் கொல்கட்டை ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி